Hi friends, இந்த வீடியோவில் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் OML 353ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் கேட்டகரைசேஷன் பண்ணி படிக்கணும், எதெல்லாம் மோர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 0D 1D 2D 3D நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் நானோ காம்போசிட்ஸ், அதோட மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல், மேக்னெட்டிக், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் ஆர் ஒரு கேட்டகரைசேஷன் மாதிரி நீங்கள் படிச்சு வச்சிட்டிங்க 13 மார்க்குக்குன்னா தென் வேறு எந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் இதில் பார்க்கவே வேண்டாம். இது ஒரு டாபிக் படிச்சிட்டாலே மோஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ கேட்டகரைஸ் பண்ணி படிச்சிருங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். தென் நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர்ட் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து 3 டாபிக் கொடுத்துருக்கோம். அதில் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி படிங்க. ஒன்று இன்கேஸ் முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் நெக்ஸ்ட் டாபிக் போங்க. ஸோ இன்டர்ஃபேஷியல் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சைஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸோட எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் யூனிட் 3 வந்து ப்ராசஸிங்கில் பாட்டம் அப் அண்ட் டாப் டவுன் அப்ரோச்சஸ் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக்கல் வயர் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சதுக்கப்புறம் சிவியர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் பற்றி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் வந்து ஸ்ட்ரக்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு மொத்தம் 3 டாபிக். அதில் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் their அப்ளிகேஷன்ஸ் டு நானோ மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துருக்கணும். தென் இன்னொன்று வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எமர்ஜிங் நானோஸ்கேல் எக்ஸ்ரே டெக்னிக்ஸ். அதாவது இந்த டெக்னிக்ஸை டேரெக்டாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டுத்துமே எழுதணும். இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கை கூட கேட்கறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஸ்மால் ஆங்கிள் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்கிறது ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் XAFS இதுவுமே இன்னொரு டெக்னிக்ஸ். ஸோ இது படிக்கும் போதே 2 டெக்னிக்குமே கம்பைன் பண்ணி படிச்சிருங்க. ஸோ தட் இந்த ஒரு டாபிக் படித்தாலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது ரெண்டும் முடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேட்கறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் யூனிட் 5ல அப்ளிகேஷன்ஸில் 2 கண்டென்ட் தான். ஒன்று வந்து நானோ பார்ட்டிகல்ஸ், குவாண்டம் டாட், நானோ டியூப்ஸ், நானோ வயர்ஸ், நானோ கோட்டிங். இது எல்லாத்தோட அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் படிக்கணும். என்ன வேணுமோ கேட்கலாம். ஆர்எல்ஸ் 8 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி சான்சஸ் மோராக இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த 3 ஃபீல்டில் மட்டும் எப்படி வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத கொடுக்கணும். அப்ளிகேஷன்ஸ் இன் எலக்ட்ரானிக், அப்ளிகேஷன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல், அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே நீங்கள் இந்த ஃபீல்டு படிக்கிறீங்கன்னா 3 தான். பட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் படிக்கிறீங்கன்னா அது வந்து 5 ஃபீல்டு இருக்குது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஏன் இதை போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் இதை நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணி எழுதுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதை படிச்சிருங்க. ஆர்எல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் படிச்சிருங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு நோட்ஸ் ஆர் வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா நீங்கள் டெலகிராமில் கேளுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா வித் சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.